ஆம் பிரியமானவர்களே, நமக்காக ஒரு மகிமை உள்ள 1000 வருஷ அரசாட்சி நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. A king shall rule in righteousness. ஒரு ராஜா அவர் நீதியில் ஆளுகை செய்வார். And his princes will reign in judgment. அவருடைய பிரபுக்கள் நியாய தீர்ப்பில் ஆளுகை செய்வார்கள். Today God is preparing a group of people to rule and reign in the millennial kingdom along with him. இன்று அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும்படி ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Our Jesus Christ is the King of kings and the Lord of lords. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறார். He is going to take control of the governments of this world. இந்த உலகத்தின் எல்லா அரசாங்கங்களையும் அவர் தன் ஆளுகைக்குள் எடுக்க போகிறார். He is going to be the King of kings on that glorious kingdom. அந்த மகிமையுள்ள ராஜ்யத்தில் அவரே ராஜாதி ராஜனாய் இருக்க போகிறார். And today he is preparing our life that we may be able to rule with our Jesus. நாம் நம்முடைய இயேசுவோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும்படியாய் நம்முடைய ஜீவிதத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். Let us be meek in our life so that we can inherit the earth according to the word of God. கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டுமாய் பூமியை சுதந்திரிக்கும்படி நாம் சாந்த குணத்தின் சுபாவத்தை தரித்துக் கொள்வோமாக. Let us live a victorious life that we will be able to share his throne and rule with him. அவருடைய சிங்காசனத்தை பகிர்ந்து அவரோடு கூட நாம் ஆளுகை செய்யும்படி நமக்கு ஒரு ஜெயஜீவம் இருக்கட்டும். If we are willing to suffer, we will also reign with him. நாம் அவரோடு கூட பாடுபட சம்மதித்தால் நிச்சயமாய் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். That beautiful kingdom is going to come very soon. இதோ அந்த அழகான ராஜ்யம் மிகவும் சமீபமாய் சீக்கிரமாய் வரப்போகிறது. No sin, no curse in that kingdom. அந்த ராஜ்யத்தில் பாவம் இல்லை, சாபம் இல்லை. No sickness or infirmity in that kingdom. அந்த ராஜ்யத்தில் வியாதி இல்லை, பலவீனங்கள் இல்லை. Everyone will enjoy good health and strength in their body in that kingdom. அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொரு மனுஷனும் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவான். There is no sickness in the eternal kingdom of God. இதோ அந்த கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்தில் நோய் வியாதி இல்லை. There was no sickness in the garden of Eden. ஏதேன் தோட்டத்திலும் வியாதி இருக்கவில்லை. There is no sickness in the millennial kingdom. அதே போல 1000 வருஷ அரசாட்சியில் வியாதி இல்லை. Today Jesus is our healer who takes away all our infirmities and diseases.